தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், இரவு மற்றும் மாலை நேரங்களில் சென்னையை பொறுத்தவரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் திங்கட்கிழமை காலை வரை சோழங்கிநல்லூரில் 50 மில்லிமீட்டர், கோடம்பாக்கம், அம்பத்தூர், பெருங்குடி, பள்ளிக்கரணை, தேனாம்பேட்டை, மீனம்பாக்கம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், மணலி, நந்தனம், வானகரம், வலசரவாக்கம் ஆகிய பகுதிகளில் 10 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் ஜூலை 9 மற்றும் அதாவது இன்று மற்றும் நாளை மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா, அதையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில், வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 12ஆம் தேதி வரையில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னையில் இன்றைக்கு அதிகாலை முதலே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக அந்த லேசான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, அதே போல சேப்பாக்கம், சிந்தாதிரிப்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே சென்னையில் லேசான மழை பெய்து வருகிறது. தற்போதும் சென்னையில் லேசான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று மட்டுமே 5 மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு இன்று லேசான மழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பவித்ரா, இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 2 நாட்களாகவே வெயில் காணப்படாமல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாலை மற்றும் நள்ளிரவு நேரங்களில் சென்னையின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னையின் பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது. வானிலை மையமானது அறிவித்திருக்கிறது போல மாலை மற்றும் இரவு நேரங்களில் சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.